இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த கால வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ச்சியாக நாம் தீர்மானங்கள் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்ப்பேன் என்கின்ற தீர்மானத்தை நாம் எடுத்தோம். தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் பின்னாடி இருக்கிற சகோதரிகள்லாம் கொஞ்சம் மூஞ்சி தெரிற மாதிரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்மா. சகோதரிகள்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, முகம் தெரிற மாதிரி உட்காருங்க. பிரியமானவர்களே, தீர்மானங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். ஏனென்றால் போன வாரத்திலே நான் சொன்னதை போல நாம் நிறைய பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், செய்திகளை கேட்போம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் எப்பொழுதும் மனதில் என்ன பண்ண முடியாதுங்க, வைத்து கொள்ள முடியாது. அது முழுமையான செய்தியை மனதில் வைத்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த செய்தியிலிருந்து வெளிப்படுகிற ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், உணர்வுகள் மூலம் ஒரு தீர்மானங்களை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தீர்மானத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம் கர்த்தருக்கு. அப்படியானால் அந்த தீர்மானம் தான் அந்த செய்தியின் உயிரோட்டமாய் இருக்கிறது. தீர்மானம் தான் அந்த செய்தியின் நோக்கத்தின் உயிராய் இருக்கிறது. அப்ப நாம இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தின்படி நாம வாழணும். இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தின்படி நாம நம்பணும். நாம ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அந்த தீர்மானத்தின்படி நாம நம்ப வேண்டியதை நம்பணும், நிராகரிக்க வேண்டியதை நிராகரிக்கணும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். நீங்கள் தீர்மானிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு நாணல் போல் இருக்கும். அதுக்கு எப்படி காத்தடிக்குதோ அப்படியெல்லாம் நம்ம டைவர்ட் ஆயிட்டு இருப்போம். தீர்மானிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கற்பாறை போல் இருக்கும். அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தீர்மானத்துல உறுதியாய் நிற்போம். புரிஞ்சவங்க மட்டும் இதான் புரிஞ்சுட்டா? புரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம் ஜெபம் செய்ய போகிறேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கணும். ஜெபம் என்கின்ற தீர்மானத்தை நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத மிக முக்கியமான காரியங்களைத்தான் தீர்மானமாக நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க வேதத்தை வாசிக்கலன்னா உங்க வேதத்தினுடைய கடைசி பக்கத்துல பைபிள் இருக்குதான், நான் வாசிக்கிறது இல்லை, கடைசி பக்கத்துல எழுதி கொள்ளணும். வேதத்தை நீங்கள் வாசிப்பின், நான் மைனஸ் சொல்றதை விட பிளஸ் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் இந்த வேதத்தின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா நன்மையும் உங்களை வந்து சேரும். இந்த வேதத்தின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முடிவிலே ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த புதிய எருசலேமிலே நித்திய ஜீவகாலமாய் நானும் நீங்களும் வாழ்வோம். அப்படியானால் வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை விட வாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நான் அதிகமாக உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன் கர்த்தருக்கு. சோ நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் தேவனுடைய விருப்பம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நேற்றைய கூட ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், ஆசீர்வாதம் மட்டும்தான் தேவ சித்தமே. நம்மளை சரிப்படுத்துறாருல, அது நல்லதா கெட்டதா? நம்மளை சரிப்படுத்துறாருல, நம்முடைய கோபங்களை கண்ட்ரோல் பண்ணுன்றாரு, சத்தமா பேசாதன்றாரு இல்லையா, தேவையில்லாததை பார்க்காதன்றாரு, தேவையில்லாததை சிந்திக்காதன்றாரு இல்லையா, கசப்பை வச்சுக்காதப்பா மூட்டையா மனசுக்குள்ள அப்படின்றாரு இல்லையா. ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது லாபமா இருந்தா அது பிரயோஜனமா இருந்தா பேசு, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்றாரு. இப்படிதான் சொல்றாரா? நமக்கு ஒருத்தரை பத்தி பேசணும்னா நல்லதா இருந்தா பேசணும், அல்லது அது பிரயோஜனமா இருந்தா பேசணும். அது ஒண்ணுமே இருக்காது, அதை பத்தி பேசின உட்காந்துங்கிறது. ஆவியான உள்ள உட்காந்துக்கணும் இன்னத்துக்கு, எதுக்கு இந்த வார்த்தை? இது எவ்வளோ படிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, கேட்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அப்படியெல்லாம் பேசுறாரு இல்லையா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சத்தமா சொல்லுங்க. வேதம் முழுவதுமே நீங்க ஆழமா யோசித்தீங்கன்னா அவர் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதம் தான். ஒத்துக்கிறவங்க
இல்லையா ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, எனக்கு நல்லதா தெரியலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, ஆண்டவர் ஒண்ணு உணர்த்துறாரு, ஆண்டவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அது என் பிள்ளைங்களுக்கு நல்லதா இல்ல, என் கணவனுக்கு நல்லதா இல்ல, என் மனைவிக்கு நல்லதா இல்ல, எனக்கே நல்லதா இல்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அப்ப அவர் என்ன செய்தாலும், அவர் என்ன சொன்னாலும், அவர் எதை வெளிப்படுத்தினாலும் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கானதுதான். ஒத்துக்கிறவங்க மட்டும். தேவன் எதை செய்தாலும் அது என்னுடைய குடும்பத்தினுடைய, என்னுடைய எதிர்காலத்தினுடைய, என்னுடைய தலைமுறைகளுடைய நன்மைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் மட்டுமே செய்கிறார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி. கர்த்தர் ஆபிரகாமோடு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் பெருசா தொடர்பில் இல்லாம இருந்தாரு. 86 இருந்து 99 வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு பெலனும் மகா பெரிய அரணும் கோட்டையுமா இருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெத்தெடுத்தது ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நல்ல உன் சந்ததிகளின் சந்ததிகளுக்கான வாக்கு தத்தங்களின் பிள்ளை நீ. அப்ப தேவன் எதை செய்தாலும், பாஸ்டர் எதை சொன்னாலும் எனக்கு நன்மைக்கு தான் சொல்லுவார். நம்புற வாலிபர்கள் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது சபையேற சொல்லுங்க, ஐயா நீங்க எதை சொன்னாலும் எங்க நன்மைக்கு தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன்றவங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சொல்றோம், சில நேரங்கள்ல சில காரியங்கள் உங்களுக்கு சரியா தோணும், ஆனா அது ஊழியக்காரங்க சொல்றோம், நாங்க அனுபவத்திலிருந்து சொல்றோம், ஆவியானவரால் முழுமையாக நடத்தப்படுகிற அந்த 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 நிலையிலிருந்து சொல்றோம். இப்படி இருங்க, சிலதை செய்யுங்க, இப்படி இருக்காதீங்க, சிலதை செய்யாதீங்க. கர்த்தருக்கு சிலதெல்லாம் அப்படி. அது எதுக்காக நினைக்கிறீங்க? உங்களை கட்டவா உடைக்கவா? உங்களை கட்டவா உடைக்கவா? ஊன்ற கட்டவா, ஒண்ணு இல்லாம உடைக்கிறதுக்கா? எதுக்காக ஆலோசனை சொல்றோம்? சிலதெல்லாம் பின்னாடி வந்து ஐயா சொன்னாரு, அப்பவே சொன்னாருன்னு எத்தனை பேர் என் வாழ்க்கையில் சொல்லியிருக்காங்க. அப்பவே சொன்னாரு ஐயா, அப்பவே சொன்னாருமா, ஐயா அப்பவே சொன்னாருக்கா, நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். கண்ணு கெட்ட பின்னாடி கண் கண்ணாடியை போடுறதுல அர்த்தமே இல்லை. கண்ணு கெட்டு போறதுக்கு முன்னாடியே கண் கண்ணாடி போட்டுருங்கோ. புரிஞ்சவங்க. பாஸ்டர் கண்ணாடி போட்டுங்கிறீங்களே, இது பவர் கிளாஸா? பவர் கிளாஸே இல்லை, பவர் போக கூடாதுன்றதுக்காக போட்ட கிளாஸு. எது சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறீங்களா? கண்ணாடி எடுத்துட்டு கூட பிரசங்கம் பண்ண முடியுங்க. லோக்கல் இருக்கிற எடுத்து தெரியல இல்லையா? கண்ணாடி போட்டா லோக்கலும் தெரியுது, உலகமும் தெரியுது. கண்ணாடி எடுத்துட்டா லோக்கல் தெரியல, அதனால கண்ணாடி போட்டுக்கிறோம். கர்த்தருக்கு. ஏன்னா நமக்கு தூர தேசத்து ஊழியத்தை விட லோக்கல் மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்று புரியுது, லேட்டா புரியும், வீட்டுக்கு போகும்போது தான் புரியும். பப்ளிக்ன்றாரு, லோக்கல்ன்றாரு. லோக்கல்னா லோக்கல் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. சொந்த ஊழியத்தை லோக்கல் மினிஸ்ட்ரி இல்லையா? சரி. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்தல். கடந்த நாளில் நம்ம நேசிக்கிற சில ஊழியக்காரர்கள், எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லா ஊழியர்களையுமே நேசிக்கிறோம், எல்லா ஊழியர்களையும் நான் நேசிக்கிறேன். அவங்க பலமானவர்களாக இருந்தாலும் பலவீனமானவர்களாக இருந்தாலும், அவங்க வளர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஆரம்ப நிலையில் இருந்தாலும், அவர்கள் கிராமங்களில் இருந்தாலும், குக்கிராமங்களில் இருந்தாலும், பட்டணங்களில் இருந்தாலும், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்தாலும், நாம் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எந்த மனிதனையும் நாம் நேசிக்கிறோம். ஆனா சிலரோடு தான் நம்ம கொஞ்சம் க்ளோஸா இருக்க விரும்புவோம் இல்லையா? நம்ம எல்லாரையும் நேசித்தாலும் சிலரோடு கொஞ்சம் க்ளோஸா இருப்போம். அந்த மாதிரி ஒரு சில ஊழியக்காரர்கள சகோதரர் எம்டி ஜெகனும் ஒருத்தர். நம்ம அவரோட க்ளோஸா இல்லை, பட் அவருடைய செய்திகளை நாம சில நேரங்கள்ல வாட்ச் பண்ணுவோம். நம்ம வாட்ச் பண்றது செய்தியே க்ளோஸ்ன்ற மாதிரி இருக்குது பாரு. அப்படின்னா நம்ம மற்ற எந்த பிரச்சனையும் யாரும் பெருசா கவனிக்கிறது இல்லை. நாம வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிறவர்களை நாம முக்கியப்படுத்துறோம். புரிஞ்சவங்க. அப்ப கடந்த நாள் அவர் சொன்னாரு, கொரோனாவுக்கு முன்னாடி கோமாமு, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி கோமு
பி, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி சபைகள், கோபி சா கொரோனாவுக்கு பின்னாடி சபைகள். கொரோனாவுக்கு முன்னாடி சபை கோமுசா, அப்புறம் கொரோனாவுக்கு பின்னாடி சபைகள் கோபிசா. என்ன பிரச்சனைனா, ஐயா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஜெபங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஆராதனைகள், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த உபவாச ஜெபங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஆவிக்குரிய கூடுகைகள், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஊழியங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பக்தி வைராக்கியங்கள் கொரோனாவுக்கு பின்னாடி குறைஞ்சு போச்சுன்றார். எனக்கும் அப்படித்தான் தோணுது. இந்த கொரோனா டைம்ல ஆன்லைன்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோமா, உலகமே அப்படித்தானே பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபேஸ்புக் லைவ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ இந்த ஃபேஸ்புக் லைவ் போட்டு முடிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒன்று தோணும், கொரோனாவுக்கு பின்னாடி சபைகள் எப்படி வளர போகுது பார். அடையாளங்கள் பகிரங்கமா உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்று வேதம் சொன்னதோ அதெல்லாம் சபைக்குள்ள வச்சுக்கிட்டு நாம மக்களுக்கு பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும்படி ஒரு பகிரங்கமான ஒரு கொள்ளை நோயின் அடையாளம் நடந்து விட்டது. ஆகவே இதை கேள்விப்பட போகிற ஜனங்கள் எல்லாம், ஜாதிகள் எல்லாம் மந்த மந்தையாக வந்து சபையிலே சேரப்போகிறார்கள். இதை உணர்ந்த சபையை இனிமே முழங்காலில் நிற்க போகிறது, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள போகிறது, ஊழியத்தை செய்ய போகிறது, எல்லாரும் கொடுக்க போகிறார்கள், எல்லாரும் உழைக்க போகிறார்கள், எல்லாரும் ஓட போறாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. அப்புறம் தனியா நின்னு நானும் புலம்புற ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு இல்லையா, சாமரிதாஸ் பாடு எப்படிங்க பாட்டுங்க, நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, தனியா அழுவுற நின்னு அப்புறம் புலம்புற என்ன பாடுவார், கண்ணோ பொண்ணோ. யோசித்து பாருங்களேன், கொரோனாவுக்கு அப்புறமா தான் ஒருவேளை ஆன்லைன் ஜெபம் வந்ததுனால ஜெபம் குறைஞ்சு போச்சோ. எல்லாரும் வீட்டுல இருந்துக்கிறேன் பாஸ்டர், நாங்க ஆன்லைன்லயே கேட்டுக்கிறோம் பாஸ்டர். திருவிருந்தை எப்படி எடுப்பீங்க? அது கூட பாஸ்டர் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? நாங்க தசமபாகத்துக்காக தான் திருவிருந்தா? தசமபாக கவரப்போ திருவிருந்து வாரத்துல போடாம மத்த வாரத்துல போட்டீங்கன்னா அந்த தசமபாகம் ஏற்றுக்கொள்ளப்படாதா? அல்லது ஒட்டுமொத்தமா சேர்த்து 5 மாசத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாதா? இல்லைங்க பாஸ், நான் மொத்தமா சேர்த்து வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்துருன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாதா? டெய்லி போட்டா அது ஏற்றுக்கொள்ளப்படாதா? திருவிருந்துக்கா தசமபாகத்துக்கு சம்பந்தம் இல்லை. யோசிக்கிறதுல நிறைய பேர் ஏன் திருவிருந்து எடுக்கல, தசம பாகத்தை எடுத்துட்டு வர மறந்துட்டோம் பாஸ்டர், அதனால திருவிருந்து எடுக்கல. தசம பாகத்துக்கு திருவிருந்துக்கு என்னையா சம்பந்தம்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இவ்வளோ கத்தி பேசும்போதே நீங்க தூங்குறீங்க. ஒரு சிலர் பக்கத்துல அவரு நைஸா பாத்துக்கிட்டு இருப்பாரு, எல்லாரையும் பாக்குறான்னு நினைக்கிறீங்க. நிறைய சரி ஜனங்க வந்துட்டாங்கடானா யாரையும் எல்லாரையும் வாட்ச் பண்றேன், ஒவ்வொருத்தரும் நான் வாட்ச் பண்றேன். உங்க ரப்ப எத்தனை செகண்டுக்கு ஒரு முறை நீங்க அடிக்கிறீங்கிறதோட தெரியுது எனக்கு. தப்பிக்கவே முடியாது, அங்கேயும் தப்பிக்க முடியாது, இங்கேயும் தப்பிக்க முடியாது. ஏசு நல்லவர். நல்லவரா கெட்டவரா? நல்லவர். அவர் நல்லவரா இருக்கனால தானே வண்டி ஓடிங்குது. சரி, கவனிங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? இந்த கொரோனாவுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, எல்லாம் குறைஞ்சு போயிருக்குது. ஆனால் தேவனுடைய சபையானது தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை ஒரு நாளும், தேவ ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை ஒரு நாளும் குறைத்து கொள்ள, ஒருவேளை உங்களுடைய வேகங்கள் குறைந்திருக்கலாம், ஆனா இலக்குகள் குறையவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? வேகம், நீங்கள் ஓடின வேகம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காலத்துல பெலன் இருந்தது, 2 சிமெண்ட் மூட்டையை தூக்கி நம்ம மேல வைக்க சொன்னோமா இல்லையாங்க? பெலன் இருந்ததா இல்லையா? 2 சிமெண்ட் மூட்டையை தூக்கி மேல வைங்க, நான் மேல எடுத்துட்டு போறேன்னு சொன்னோமா இல்லையா? ஆனா இன்றைக்கு 2 மூட்டையை தூக்குற பெலன் நமக்கு இல்லைனாலும் ஒரு மூட்டையை தூக்குகிற பெலத்துல நம்ம குறைஞ்சு போகவே கூடாது. கர்த்தருக்கு அன்றைக்கு முழங்கால 4 மணி நேரம் நின்னோம், 3 மணி நேரம். அது ஏசியா பாஸ்டர்கள் எல்லாம் சாதாரணமா பழக மாட்டாங்க. நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள முழங்கால இருந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களை பாக்குற பார்வையை பாவி மாதிரி இருக்கும். அவங்க பாக்குற பார்வை இருக்குது பாரு. ஏன்னா அந்த பரிசுத்தவாங்களாம் அப்படி முழங்கால போடுவாங்க, ஜோதிரம் ஜோதிரம் ஜோதிரம்
அவர் 4 மணிக்கு, நம்ம சுந்தரையா இருந்தாருங்களே, பாஸ்டர் ஜி சுந்தரையா இருந்தாரு, அவர் 4 மணிக்கு முட்டி போட்டா எத்தனை மணிக்கு முடிப்பாரான்னு தெரியுங்களா? 8 மணிக்கு. கர்த்தருக்கு. அதனாலதான் அங்கிருந்து வந்தவர்களே இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனமா இருக்குது. மாரநாதா, ஏஎப்டி, நல்ல சமாரியன், இன்னும் நிறைய ஸ்தாபனங்களை சொல்லலாம். அங்கிருந்து வந்தவங்க இன்னைக்கு அவங்களே 300-400 பிரான்ச் சபையில் வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேகம் குறையலாம். 4 மணி நேரம் என்பது ஒருவேளை 2 மணி நேரமா குறையலாம், 1 மணி நேரமா குறையலாம். ஆனா ஒன்றை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஜெபம் என்கின்ற அந்த காரியம், ஜெபம் என்கின்ற அந்த பிரசனம், ஜெபம் என்கின்ற அந்த அக்கினி, ஜெபம் என்கின்ற அந்த வல்லமை, ஜெபம் என்கின்ற அந்த பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடக் கூடாது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று என்றால் எதுக்கெல்லாம் முடிவை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நல்லா புரிந்து கொள்ளணும். ஒன்று நடக்க போகிறது, ஒன்று முடிய போகிறது. ஒன்றுக்கான முடிவு வாழ்நாள், பிறந்த நாள் என்பது எதுவும் வெளிப்படுத்துறீங்களா? ஒரு வயசு கூடி விட்டது என்பது மட்டுமல்ல, என் வாழ்நாள்ல 1 வருஷம் குறையுதுன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில 1 வருஷம் கூடி இருக்கிறது என்றால் நான் வாழப்போகிறது 80 வருஷம் சொன்னா, நான் இப்ப 47வது, நான் 104 வயசு வாழணும்னா 40 அப்படி நம்ம எப்படி கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க 100 வருஷம் வாழ போறீங்கன்னா நீங்க 60வது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது 59 60 வந்துட்டீங்கன்னு நினைக்க கூடாது. 41 வருஷத்துல இருந்து நான் 40 வருஷமா வந்துட்டேன்னு நினைச்சுக்கணும். கர்த்தருக்கு சந்தோஷப்படுங்கள். ஆனால் உங்கள் வாழ்நாள் இன்னும் குறைவா இருக்கிறதுனால நீங்க செய்ய அடைய தேவன் திட்டமிட்டிருக்கிற காரியங்களை, அப்ப அந்த புதிய பிறந்த நாள் என்பது, நான் பிறந்த நாளை புதுசா 1 வருஷத்தை நான் கடந்து வந்துட்டேன், 1 வருஷத்தை சந்திச்சுட்டு பட்டுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் எதை செய்வதற்கு பூமியில நியமிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை செய்வதற்கான 1 வருஷத்தை நான் இழந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய வேகத்தை இந்த வருஷத்துல நான் கூட்டணும் என்கின்ற ஒரு உணர்வுக்குள்ளேயும் நான் கடந்து வர வேண்டும். புரிஞ்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி பர்த்டேவே சந்தோஷமா கொண்டாடலான்னு பார்த்தா அதுல கூட ஒரு தீர்மானத்தை எடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு விட்டா இருப்பாரு இவர். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் பேரானந்தத்துக்குள்ள நீங்க வந்து சேர்றோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எதுக்கெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ரகசிய வருகைக்கான முடிவு சமீபமாயிற்று. சபையின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? சபையானது நல்லா புரிந்து கொள்ளணும், தேவனால் முன்னறியப்பட்டு, நான் பலமுறை சொல்றேன், இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரயோஜனமானவைகளை திரும்ப திரும்ப சொல்லுவது, உங்கள் இருதயமாகிய ஆவியில் அது பதிந்து, உங்களுடைய ஆத்துமாவாகிய அறிவில் அது நினைத்து, உங்கள் சரீரத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்துகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனால் முன்னறியப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஸ்தோத்திர கல்வாரியிலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவராலே பெந்தேகோஸ்தினாலே பெற்றெடுக்கப்பட்ட சபையாகிய நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் என்ன, ஏக்கங்கள் என்னன்னா, இயேசுவின் ரகசிய வருகையில் எப்படியாவது பங்கடைய வேண்டும். சாரா நவரோஜமாடிய பாட்டு ஒண்ணு ரொம்ப பிடிக்கணும். என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரா. எல்லாரும் பாடுங்க. என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரா. எப்படியோ வருகையிலே ஏழை என்னையும் சேர்த்திடுமே, எப்படியோ வருகையிலே ஏழை சேர்த்திடுமே, என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். அப்படியானால் சபையின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது இயேசுவின் ரகசிய வருகைகளை பங்கடைந்து விட வேண்டும். அந்த முடிவில், அந்த உறுதியில், அந்த தீர்மானத்தில் நான் இருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது இயேசுவின் ரகசிய வருகைகளை பங்கடைந்து விட வேண்டும்.
ஆகவே இயேசுவின் ரகசிய வருகைக்கான முடிவு சமீபமாயிருக்கிறது. காலம், நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இருக்கிறது இல்லையா? நீங்க எபேசியர் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணுங்க? காலங்கள் முடிவு, காலங்கள் முடிய போகிறது, காலங்கள் முடிய போகிறது. ஐயா, பைபிள்ல என்னெல்லாம் நடக்கும் சொல்லி இருக்குதோ, ஏன் வேதத்தை குறித்து நான் எப்பவுமே பேசுறேன், ஏன் வேதத்தை மாத்திரமே மையப்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல இயேசுவின் வருகைக்கு என்னலாம் எல்னினோ வெப்ப புயல் காற்று வரும் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவானுக்கு சொன்னது யாரியா? சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் உண்டு என்று யோவேலுக்கு 2700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது யாரு? அப்படியானால் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அது நடக்கிறபடி எழுதப்பட்டு நமக்கு இது திருஷ்டாந்தங்களா எழுதப்பட்டிருக்குது. எதற்காக திருஷ்டாந்தம்? ஏன் ஆண்டவர் உதாரணத்தை காட்டுறாரு? ஏன் எடுத்துக்காட்ட காட்டுறாரு? ஏன் எச்சரிக்கையை காட்டுறாருன்னு சொன்னா, நீங்க அப்படி பார்த்துட்டு எச்சரிக்கை போடா போட்டு எச்சரிக்கை போட்டு தாண்டி நான் போவேன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் முகேஷ்? எச்சரிக்கை, முதலை பண்ணை இருக்கிறது, எச்சரிக்கை போடுறானா இல்லையா? ஜாக்கிரதை, இங்க பிரிட்ஜி கட்டிட்டு இருக்கிறாங்க, ஜாக்கிரதை. அது 90 அடிக்கு மேல கட்டிட்டு இருக்கிறாங்க, 90 அடிக்கு மேல பாலம். இப்பெல்லாம் சீனாலாம் கட்டுறாங்க, எப்படிதான் கட்டுறான்னு தெரியல. 90 அடின்றான், 100 அடின்றான், பிரிட்ஜு கட்டிட்டு இருக்குது. இதை தாண்டி போனேன்னா கீழே விழுந்துருவேன்னு போட்டிருக்குது. வண்டி என்ன நடக்கும்? அப்புறம் டர்ன்னு போயிட வேண்டியதுதான். எச்சரிப்பு நன்மையை சொல்லுகிறதா தீமையை சொல்லுகிறதா? நன்மையை சொல்லுகிறது. பேரு எச்சரிப்பு, ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது நன்மை. அப்படியானால் ஜெபம் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆண்டவர். எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? காலம் முடிய போகிறது. இரண்டாவது உங்களுக்கு தெரியுங்களா? மூணாவது, முதல்ல வந்துட்டு ரகசிய வருகைக்கான முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, காலங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் முடிய போகிறது. மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று என்ன பண்றானா? கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் பூமியிலே நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு காலங்களை பிரயோஜனப்படுத்த தெரிகிறது, சபைக்கு தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட 2000 வருஷத்தையே அவன் கொஞ்ச காலம் போல நினைத்து தீவிரமாய் வேலை செய்வானானால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 70-80 ஆண்டு கால வாழ்க்கையை நீ ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இனி இப்படி எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு போறீங்க? நீங்க வாழணும்னு ஒரு வாழ்க்கையை நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த தீர்மானத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு 80 வயசு தீர்மானம் பண்ணுங்க, 90 வயசு தீர்மானம் பண்ணுங்க, 100 வயசு. சபையில் உள்ளவங்களுக்கு எல்லாம் 100 வயசு. அல்லேலூயா. 100 வயசு வாழணும்னு ஆசைப்படுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் 104 வயசு வாழ நான் உங்களை எல்லாம் அடக்கம் பண்ண முடியும். நீங்க 100 வயசு வாழுங்க, தப்பு கிடையாது. வீல் சேர்லயாவது வந்து நான் உங்களை அடக்கம் பண்ணுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் ஆசை என்னன்னா, நாம யாருமே மரிக்காம இயேசுவின் ரகசிய வருகையை சந்திக்க போகிறோம். ஒருவேளை தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலர் சொல்ற மாதிரி ஏதோ பாஸ் ஏதோ என்ன சொல்ல போறீங்க பாஸ்டர், எப்ப இயேசு வர போறாரு எப்பனே தெரியாது. ஆனா அதிகபட்சம் என்னுடைய கருத்துப்படி இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள இயேசு வந்துருவார். கருத்து தான் சொன்னேன். எங்க பாஸ்ட் 5 வருஷத்துல இயேசு வந்துருவான்னு சொல்லிட்டாரு. பிரங்காம் குரூப்போடு எங்க பாஸ்ட் சேர்ந்து விட்டார். அப்படி எல்லாம் போய் யாரும் சொல்லிட்டாதீங்க. 5 வருஷத்துக்குள்ள இயேசு வருவார்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தருக்கு இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொன்னாரு, சீக்கிரமா வரேன்னு சொன்னாரு, தவிர எப்ப வரேன்னு சொல்லல. ஆயத்தமாயிருங்கன்னு சொன்னாரு. எப்பனாலும் மணவாளன் வரலாம். ஆயத்தமா இருந்து தூங்கினா தப்பு இல்லப்பா, அபிஷேகத்தை பெற்றுட்டு தூங்கினா தப்பு இல்லை, ஜெபிச்சுட்டு தூங்கினா தப்பு இல்லை, வேதம் வாசித்து தூங்கினா தப்பு இல்லை, சேமிப்பை சேர்த்து வச்சுட்டு கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே இல்லடான்னு சொன்னா கொரோனாவில் சாவரி வழியா கொரோனா பட்டினிலி செத்துருவேன். இப்பவே சேர்த்துக்குங்க. எனக்கு நல்ல உடம்பு இருக்குது, எனக்கு நல்ல பலன் இருக்குது, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். ஒரு 60 வயசு கம்ப்ளீட் ஆகட்டும், ஒரு 70 வயசு கம்ப்ளீட் ஆகட்டும், அப்புறம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா போது நீங்க நல்லா இருப்பீங்க. அவரு ரொம்ப லேட் பண்ணுவாரான்னு தெரியாது. இயேசு நல்லவர். அப்ப எப்படி இருக்கணும்? எப்போதும் எப்போ வருவீங்க ஆண்டவரே, எப்போ வருவீங்கன்ற எதிர்பார்ப்பிலே இருக்கணும். எப்போ வரும், எப்போ வருவாரு, எப்போ வருவாரு,
எப்போ வருவாரு? ஆபத்து எப்போ வருமோன்னு எதிர்பார்க்கிறோமா இல்லையாங்க? பூமியின் மேல் வரும் 21ஆம் அதிகாரம் லூக்கால வாசித்தீங்கன்னா, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால மனசுடைய இருதயம். ஐயா, பீகார்ல ஒரு டாக்டர், அவர் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவரு கொரோனாவில் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த கொரோனாவின் கொடுமை தாங்க முடியாம வீட்டுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை, அவர் 2 பிள்ளைங்க 3 பேர் 4 பேருமே சூசைடு. என்னன்னு கேட்டா, இந்த கொரோனா வந்து விடும் என்பது நிச்சயம் வந்துடும், எல்லாருக்கும் வந்துடும் கொரோனா, அது யாரையும் விட்டு வைக்காது. அந்த கொரோனாவின் கொடுமையை என்னால் தாங்க முடியாது, பார்க்க முடியல, அவ்வளவு கொடூரமா இருக்குது அப்படின்றாரு. நம்ம எல்லாம் ஏதோ லேசா தப்பிச்சுக்கணும் போலகுது. கர்த்தருக்கு சில டாக்டர் அம்மாலாம் இப்போவும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தாங்க ட்ரீட்மெண்ட்டே பார்க்குது. நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டு நம்ம என்ன பிரச்சனை சொன்னோம்னா, நம்ம சானிடைசர் போட்டு கையை கழுவுங்க. நம்மளை தொடாமலேயே நம்ம போயிட்டு வந்தாவே அது சானிடைசர் போட்டு கையை கழுவுது. தொடாமலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்புறம் யோசித்தேன், கொரோனாவின் பாதிப்புல அட்டன் பண்ண டாக்டராக இருப்பாங்க பொழுது இவங்க, கொரோனா பேஷண்ட்டெல்லாம் அட்டன் பண்ண டாக்டர் இவங்க, கொரோனாவின் கொடுமை தெரிந்ததினால் அந்த கொடுமை நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியானால் முடிவுகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரின் வேலைக்கும் முடிவு சமீபமாகி கொண்டிருக்கிறது. ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாய் சாத்தானுக்கு ஒரு முடிவை கட்ட போறாரு. அப்படியானால் அவருடைய வேலையும் சீக்கிரமா முடிய போகுது. எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? பைபிள் படிக்கணும் தம்பி, பைபிளை பாருங்க, கொஞ்சமாவது பைபிளை பாருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க அன்புக்குரியவர்களே, தயவு செய்து சிந்திங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதாவது 2000, இவைகள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டவைகள். அப்ப ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் என்றால் சத்தமா சொல்லுங்க. அதாவது நம்மேல் என்றாங்க. நம்மேல் என்பது யாரை குறிக்குது? சபை. சபை என்றால் யாரை குறிக்குது? சபை என்றால் யாரு குறிக்குது? சீனியர் பிலீவர்கள்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. சபை என்றால் யாரு? நாமளா நானா? நாம் என்பது பொது, நான் என்பது இறையில். அப்படியானால் எல்லோரும் கெட்டு போகாமல் என்றால் அந்த எல்லோரும் என்ற இடத்துல நீங்க போட்டுக்குங்க, நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு என் மேல் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் எவ்வளவு நேரம் இப்ப கிருபையை நோவா பயன்படுத்தணும்னா என்ன நடந்திருக்கும்? கிருபையை நோவா பயன்படுத்தணும்னா என்ன நடந்திருக்கும்? இயேசு நல்லவர். உங்க மேல உள்ள கிருபை தான் உங்களை காத்துங்குது. உங்க மேல உள்ள கிருபை தான் உங்களை பாதுகாக்குது. நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவினுடைய அந்த ஜபந்தான் கிருபை தேவ பிதாவினிடத்தில் நம்ம மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கிருபையை நாம் என்ன பண்ணக்கூடாது? போக்கடித்துக் கொள்ளக்கூடாது. கிருபையை நாம் போக்கடித்துக் கொள்ளக்கூடாது. கிருபையின் நாட்களை வீணாக்கி விடக்கூடாது. கிருபையினால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நாம் வீணாக்கி விடக்கூடாது. அவருடைய கிருபையின்குள்ள வந்து பார்க்கணும் காரியத்தை. கிருபைக்குள்ள வந்து காரியங்களை பார்த்து பழகுவோமானால் இந்த பூமிக்கு அடுத்த காரியம், பூமி அதாவது நம்ம விசுவாசிகளா இருந்தாலும் எதை பார்த்து தான் பழகுறோம்டானா, உலக நீதி, உலக நீதி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கிருபைக்குள்ளே வந்து உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய கிருபையினாலே நாம் எதையெல்லாம் நாம் இங்க பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, தேவ கிருபையினாலே நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, தேவ கிருபையினால் நாம் எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை ஆவியானவர் தெளிவாக நம்மோடு கூட பேசுவார். அப்படியானால் என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். எப்படி போன வாரத்துல வேதம் வாசிக்காமல் இருக்க மாட்டோம் தீர்மானித்தோமோ, அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஐயா எங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, என்ன தெரியணும்னு சொல்ல வரீங்க? ஜெபம்னா என்ன நினைக்கிறீங்க? உங்க கோரிக்கையை சொல்ல முடியுமா முடியாதா? உங்க வீட்டினுடைய கோரிக்கைய ஒரு எம்எல்ஏ உங்க வீட்டுக்கு வராருங்க, அம்மா உங்க வீட்டுல என்னமா பிரச்சனைன்னு கேட்டா, உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை அந்த எம்எல்ஏ கிட்ட உங்களால சொல்ல முடியுமா முடியாதா? உங்க ஆசைகளை ஒரு மனுஷன் நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்களா, நிறைவேற்ற மாட்டீங்களா? ஒரு மேடையில் ஒருத்தர் நிக்கிறாரு,
பாராட்டுக்குன்னு ஒரு அம்மா ஒரு பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லுது, எங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க சார். அண்ணா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்திருக்கிறாங்கண்ணா. இந்த மேடையில் அவங்களும் வந்து இந்த பரிசை பெற்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா. கூப்பிடுறாங்களா இல்லையாங்க? கூப்பிடுறாங்களா இல்லையா? அப்படியானால் மேடையில உங்களை மட்டும் கர்த்தர் கூப்பிடுறாரு, உங்களை மட்டும் கூப்பிடுறாரு. பேசுமா, என்ன பேசுறேன்னு அதை நிறைவேற்றுறமான்றாரு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, உங்க வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். ஜெபம் தானே? ஜெபம் பண்ண தெரியலன்றீங்க. வீட்டுக்காரரு, ஆண்டவரே என் வீட்டுக்காரரு அவருடைய வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு நிலைக்கு வரணும். ஆண்டவரே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும். என் வீட்டுக்காரருக்கு சில தேவையில்லாத பழக்கம் இருக்குது, அது மாறணும். என் மனைவிக்கு இருக்கக்கூடிய வியாதி மாறணும். என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும். என் பிள்ளைகள் நல்லா வாழணும். என் பிள்ளைகள் சரி தவறு எது என்பதை புரிந்து கொண்டு சரியை ஏற்றுக்கொண்டு தவறை நிராகரிக்கணும். இதை சொல்ல தெரியாதா? எனக்கு புரிதுன்றவங்க, ஆண்டவரே உங்க ஊர்ல கஞ்சா அடிக்கிற பசங்க இருக்கிறாங்களா? கஞ்சா எங்க ஊர்ல கஞ்சா அடிக்கிற பசங்க இருக்கிறான்றவங்களாம் கை தூக்குங்க. என் பத்தியாவரத்துல இல்லையா? கை தூக்கு. பத்தியாவரத்துக்காரன் கை தூக்க மாட்டேன்றீங்களே. ஐயோ, தச்சூர்ல கஞ்சா இல்லையா? தேவகாவத்துல, தும்பூர்ல, கொரக்கல்வாடியில, ஐயா கஞ்சா இல்லாத ஊரே இல்லையா? லஞ்சம் இல்லாத ஊர் கூட இருக்கும் பொழுது கஞ்சா இல்லாத ஊர் இருக்காது பொழுது. கஞ்சா இல்லாத ஊர் பஞ்சம். அப்ப என்ன ஜெபம் பண்ணலாம்? 5 வருஷத்துல அவன் செத்துருவான். 5 வருஷத்துக்கு செத்துருவான். இல்லைன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ண குழந்தை பிறக்காது. கஞ்சா அடிச்சான், கஞ்சாயம் அடிச்சிட்டு இருந்தான். இப்ப இந்த பையன் கஞ்சா அடிக்கிறதுல அவனுக்கு கூட நான் பண்ண கொடுக்க மாட்டேன். நீங்களும் கொடுக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன் ஆனாலுமே நான் அவனுக்கு பண்ண கொடுக்க மாட்டேன். கஞ்சா அடிச்சான் 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இவன் கஞ்சா அடிச்சிருந்தான். இப்ப இவன் தேவதூதனாவே ஆயிட்டானா கூட அவனுக்கு பொண்ண கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவன் டப்பால ஒரு சரங்கு இருக்காது. பச்சையா பேசுறாரு பாஸ்டர். பச்சையா நான் பேசுறேன்னா காஞ்ச உலகம் உங்களுக்கு தப்பா கத்து கொடுக்கும். பரவாயில்லையா? நான் பேசுறது புரிதுன்றவங்க, அவனெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நிக்க வச்சுட்டு அவன் மார்புக்கு நேரா நீங்க உங்களுடைய பலத்துக்கு ஓங்கி அடி தேவையில்ல, நேரா சும்மா அவனையெல்லாம் பொண்டாட்டி அடிச்சு சாவடிச்சிருவாங்க. கஞ்சா பிடிச்சுங்கிறவன பொண்டாட்டி அடிச்சு சாவடிச்சிருவான். கன்னத்திலேயோ மார்பிலையோ அவன் முதுகு பின்னாடியோ வேகமா இழுத்து குத்துனான்னா அவன் அடுத்து சிஎம் சொல்லிட்டு அட்மிட் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா கஞ்சா அடிக்கிறவன் டப்பால ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. அப்ப அவனுக்காக நம்ம அழ வேண்டி இருக்குது இல்ல? அவன் தொடங்கும் போதே அவனுக்காக ஆண்டவரே அது மேல அவனுக்கு ஒரு வெறுப்பு வரணும். இதுதான் ஜெபம். எங்க சபை வளரணும் ஆண்டவரே, எங்க ஊர் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எங்க மாநிலம் கடன்ல தவிக்குது. 3 மாசத்துல 28,000 கோடி கடன் வாங்கிட்டாங்களாம். உண்மையா பொய்யா தெரியல, வருது. 3 மாசத்துல 28,000 கோடி கூட்டி கழிச்சு பார்த்தா வருஷம் முடியறதுக்குள்ள 3 மாசத்துல 28,000 10,000 கோடி மாசத்துக்குன்னா எங்க போயிங்குது ஆண்டவரே? வருஷத்துக்கு 1,20,000 கோடினா 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி முடிஞ்சது. 6 லட்சம் கோடி அவன் கடன் வாங்கினா என்ன பச்சா? எங்களுக்கு 1000 ரூபாய் போட்டுறான் பச்சா. 1000 ரூபாய் போட்டான்னா போதும். நம்ம 1000 ரூபாய் போட்டான்னா போதும். அவன் எத்தனை ரூபா பால் விலை ஏத்தனா, என்ன பருப்பு விலை ஏத்தனா, என்ன நெய் விலை ஏத்தனா, என்ன கரண்ட் பில் ஏத்தனா, என்ன பாசு தானே கட்ட போறாரு. உங்க வீட்டு பருப்பு கிழமா பாசு கட்டுவாரு. அப்ப கண்ணீர் விட வேண்டியது இருக்குதா இல்லையா? நல்ல நிர்வாகத்தை தாங்க ஆண்டவரே. இதாங்க ஜெபம். என் வாழ்க்கையில நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பிரியமா என்னால வாழ முடியல ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன வாழ விடல ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் இல்லாம ஜெபம் பண்ண கூடாதா? இதுக்கு யாராவது வந்து கிளாஸ் வச்சு ஜெபிக்கிறது எப்படி கத்து கொடுக்கணுமா? நான் பேசுறது புரிதுன்றவங்க, உங்க பிரச்சனைகளையும் உங்கள் ஆசைகளையும் உங்கள் பாரங்களையும் நீங்க ஷேர் பண்றது தான் ஜெபம். ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் உம்முடைய வருகையில குற்றமற்றதா இருக்கணுமாமே. எனக்கு தெரியல ஆண்டவரே. என் ஆவி, ஆத்மா, சரி உங்க தேவை. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னும் குழந்தை பிறக்கலாம் ஆண்டவரே, 7 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர் ஆளுகிற ஆண்டவரே. வாழலாம் வாழக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்க? நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்குதுங்களா? உங்களை காயப்படுத்துறது என்னுடைய நோக்கமே இல்லை. உங்களை காயப்படுத்துறது இல்லை, ஜபிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என் பிள்ளைக்காக இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே.
அவங்க உங்களை நம்பும்படி அவங்க நம்பல, ஆனா இப்படி ஒரு இரக்கத்தை காட்டி உங்களை நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ஆண்டவரே. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுதான் ஜெபம். எங்க பாச நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆனா அப்பப்ப அவருக்கு சரீரத்துல பலவீனம் வந்துருது. 13 வயசுல இருந்து கத்துறாரு சுத்துறாரு பாவம். எத்தனை ஒரு தண்ணி குடிக்கிறாரு, எத்தனை ஒரு டீ, எத்தனை ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாரு. நிம்மதியா தூங்கலான்னு வந்து 12 மணி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து 1 மணிக்கு படுக்கலாம். அங்க பிரசங்கம் வந்து 1 மணிக்கு படுக்கலாம்டானா 1:30 மணிக்கு ஒரு போன் வருது. பாஸ்டர் இல்ல நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னத்த கேட்கணும் என்னத்த கேட்கணும்? தோத்துறோம். நாங்க சர்ச்சுக்கு வரலையே 3 வாரமா பாஸ்டர் எங்களை கேட்டாரா? அதை நான் இப்ப பேசுட்டான்னா இந்த பிரசங்கமே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போக விரும்பல. இயேசு நல்லவர். எங்க மூத்தாருக்கு, குழந்தினாருடைய மாமனாருக்கு, சின்ன மாமனாருடைய பெரிய பையனுடைய அக்கா புருஷனுடைய பெரிய மாமனார் செத்துட்டாரு. பாஸ்டர் அதை விசாரிச்சாரா? நீ செத்தாவே உன்னை விசாரிப்புனாலும் யோசிச்சுப்பாரு. அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் எனக்கு வருது பாருங்க ஆத்திரம். 1 விட்டாருக்கு 2 அவங்களெல்லாம் விசாரிக்கணுன்ற காச்சாரம் எனக்கு என்ன அவசியம்? எனக்கு என்ன? 3 வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா உன்னையே 3 வாரம் சர்ச்சுக்கு வரலையே ஏன் விசாரிக்கல? 4 வாரம் சர்ச்சுக்கு வரலையே ஏன் விசாரிக்கல? கொழுப்புனால வராம போற, வேற என்ன சொல்றது? ஒண்ணு உனக்கு வியாதின்னு சொன்னா யாருக்கு முதல்ல சொல்லணும்? உனக்கு வியாதினா யாருக்கு சொல்லணும்? நான் சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டரே தேடி விசாரிச்சு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற, என்ன பிரச்சனைக்காக அட்மிட் ஆயிருக்கிற, எந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ண போறாரு, என்னைக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு, எத்தனை மணிக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு, இந்த வேலையெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. உனக்கு பிரேயர் பண்ணணும்னு நீ விரும்புற, ஊழியக்காரன் நமக்காக ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புறதா இருந்தா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையை டாக்டர் சொல்லி இல்ல நாங்க இதை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் பாஸ்டர்னா, யாருமே ஜெபிக்கலாம் வருத்தப்படாத. யாருக்குமே நாங்க இதை சொல்ல விரும்பல பாஸ்டர்னா, பாஸ்டருக்கும் சொல்லாம பாஸ்டர் ஜெபிக்கலையேன்ற வருத்தங்கள், அது நல்ல விஷயமா? பொதுவா ஜெபம் பண்ண கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரப்பா. சபையாரை கர்த்தர் இந்த நாள் முழுவதையும் பரிசுத்தமாய், சுகமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைங்களை எல்லாம் நல்ல படிப்பறிவு ஞானத்துக்கு தாங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப காலங்களுக்கு எந்த தீமையும் நாசம் மோசங்களுக்கும் பாவ சாபங்களுக்கு அடிமைப்படாம உங்களுடைய கிருபையிலும் மூடி இரக்கத்திலும் தயவிலும் வளரட்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற என்ன ஜெபம் பண்றது? ஸ்பெஷலா பண்ணணும்னா முதல்ல தகவலை சொல்லணும். எஸ் நல்லவர். நான் எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு போயிட்டு நினைக்கிறேன். சரி, முதல்ல வாங்க. ஜெபம் செய்யுங்கள் என்பது அட்வைஸ் அல்ல. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றது அட்வைஸ் பண்ணல, கமாண்ட் பண்றாரு, கட்டளை இடுகிறார். அப்படியானால் அட்வைஸுக்கும் கமாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஆலோசனைக்கும் கட்டளைக்கு என்ன வித்தியாசம்னா, ஆலோசனையை நீங்க கேட்கலாம், சரவணாபுரத்துக்கு புரியுதுங்களா? ஆலோசனையை கேட்கலாம், கேட்காமலையும் போகலாம். ஆனா கட்டளைய வந்துட்டு நான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் 500 ரூபாயை விட்டுறதா இல்ல. 10 வருஷம் ஆயிடுச்சு 500 ரூபாய் மாறி, 10 வருஷம் ஆயிடுச்சா? 10 வருஷம் மாறலையா? 2017 என்னோ மாறி, 16 17 மாறினது. நான் 500 ரூபாய் விட்டுறதா இல்லை, பழைய 500 ரூபாய். இது சுவிசேஷத்துக்காகவே வச்சுட்டு இருக்கிறேன். ஏன் இப்ப இதை கொண்டு போய் மாத்த முடியுமா? இதை கொண்டு போய் மாத்த முடியுமாங்க? ஏன் மாத்த முடியாது? இதோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தானே பிரிண்ட் பண்ணிச்சு. அவர் யாரோ கையெழுத்து போட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரகுராம் ராஜன் நினைக்கிறேன். இது ரிசர்வ் பேங்க்ல அவரு பிரதமரா, அவரு கவர்னரா இருக்கும்போது பிரிண்ட் பண்ணது. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இது கவர்மெண்ட் தானே பிரிண்ட் பண்ணிச்ச? இது ரிசர்வ் பேங்க் தானே, ஆர்பிஐ தானங்க பிரிண்ட் பண்ணிச்ச? அவர் தானங்க சிக்னேச்சர் போட்டாரு. ஏன் செல்லாது? ஒரு நாள் நம்ம நாட்டினுடைய ஒரு பெரிய பிரதம மந்திரி என்ன பண்ணார்? பிரதான் மந்திரி யோஜனா திட்டம்ன்ற மாதிரி அவருக்கு திடீர் ஒரு கனவு வந்தது. பழைய 500 1000 செல்லாதுன்னாரு. அது ஆலோசனையா கட்டளையா? பழைய 500 1000 ரூபாய் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதிக்கு மேல செல்லாதுன்னு சொன்னாரு. ஆலோசனையா கட்டளையா? அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்ச மாதிரி கியூல நின்று, யாருக்கெல்லாம் ஞாபகம் கியூல நின்று ஞாபகம் இல்லையா? கியூல நிக்கலையா? அப்பா உங்க பழைய எங்கேயா காசு இருக்குன்றீங்களா? ஒரு 2 ரூபாய் தாளை கூட, 2 500 ரூபாய் தாளை கூட நீங்க எடுத்து நின்னீங்களா இல்லையா? அதுக்கு ஆதார் நம்பர் வேற கேட்டான். 50 நாள் டைம் கொடுங்க. இந்தியாவுக்கு
வல்லரசு நாடுக 50 டேஸ்க்கு you will give me 50 days only India will be reach அமெரிக்கான்னு சொன்னானா இல்லையா? போடலங்க, அதான் ரீச் ஆச்சு. சரி, இதை சொன்னோம்னா யாராவது பிஜேபி காரன் நம்மளை சண்டைக்கு வந்துருவான், விட்டுருங்க, நம்ம பிரசங்கத்துக்கே போவோம். ஏசு நல்லவர். இதை கட் பண்ணாம அப்படியே போடுங்கப்பா, கேட்கட்டும், 4 பேர் அப்படியாவது சண்டைக்கு வரட்டும். அமெரிக்காவை போலவா மாறிச்சு நம்ம நாடு? சோமாலியாவா மாறாம இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுங்கிறேன் நானு. ஏசு நல்லவர். அது நல்லதா கெட்டதான்னு சொன்னார் ரகுராம் ராஜன் ரிசைன் பண்ணும் பொழுது அவர் சொன்னாரு, டப்பால சரக்கே இல்லாத ஒருத்தங்களுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய சோக கதை அப்படின்னு சொன்னார் ரகுராம் ராஜ். நான் சொல்லல, என்ன போய் அரெஸ்ட் பண்றதா ரகுராம் ராஜனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல பிரகாஷ் ராஜ் ஒரு பப்ளிக்ல ஒரு மேடையில் சொன்னாரு, நீங்கள் டிமானிஸ்ட்ரேஷனை குறித்து உங்களுடைய கருத்து நான் கேட்டதுக்கு அவ்வளவு பிஜேபி தமிழ்நாடு தலைவர்களுக்கு முன்பாக பிரகாஷ் ராஜ் சொன்னாரு, மண்டையில சரக்கே இல்லாத ஒருத்தனுடைய முடிவு இது அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்லப்பா, 2 ஒன்னு இந்தியாவின் பிரபலமான கவர்னர் ரகுராம் ராஜன், இன்னொன்னு தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற நடிகர் பிரகாஷ் ராஜ். அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு 3வது பீட்டர் ராஜை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதாங்களா? ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். சிந்தித்து பாருங்க, அது சரியோ தவறோ, ஆனா அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா? அப்படியானால் நன்மையே இல்லாத, ஒரு பிரயோஜனமே இல்லாத, ஒரு உலக பிரகாரமான ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவன் ஒரு கட்டளையை போட்டால் அதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வரும் பொழுது நாம் ஜெபம் செய்வது என்பது நம்முடைய இம்மைக்கான ஆசீர்வாதங்களுக்கும் மறுமைக்கான மறுரூபத்திற்கும் அடிப்படையா இருக்கிறது. ஆகவே அது அட்வைஸாக அல்ல, கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தை ஆலோசனையாக அல்ல, ஜெபத்தை கட்டளையாக நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாய் சொல்லுவீர்களானால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஜாக்கிரதைன்ற வார்த்தையை எப்ப பயன்படுத்தும்? தொடர் போதனை, ஒண்ணு பயப்படாதீங்க. பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்போல 300க்குள்ளேயே கதை ஓடிங்குது. ஜாக்கிரதைன்ற வார்த்தையை எங்க நம்ம பயன்படுத்துவோம்டானா, ஆபத்து, அழிவு, பேரழிவு நடந்துராம இருக்கணும்னா ஜாக்கிரதை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். தம்பி, நம்ம ஊருக்கு நீ வாங்கின வண்டி 50 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டாதப்பா. நீ இருக்கிறதோ 38 கிலோ, நீ வாங்கின வண்டியோ 148 கிலோ. நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ரோட்ல 58 ஃபீட் பிரேக் இருக்குது. உன் வெயிட் 38, நீ வாங்கின வண்டியோ 148, நம்ம ஊர்லயோ 158 ஃபீட் பிரேக் இருக்குது. நீ வேகமா போய் உன் பின்னாடி நீ 100ல போனேன்னா பின்னாடி 108 வண்டி வரும். வேற என்ன பண்றது? இவன் இருக்கிறாங்க 38 கிலோ 40 கிலோக்கு மேல இல்லைங்க அவன் உடம்புல. அதாவது ஒரு 24 கிலோ எலும்பும் ஒரு 24 கிலோ சதையும் தான் அவன் உடம்புல ஃபுல்லாவே இருக்கிறது. மொத்தம் ஒரு 48 கிலோ இருப்பான்னு வச்சுங்களேன். ஒரு 38-48 கிலோ தான் இருப்பான். அப்படி வச்சு நான் ஓடுறான் பாருங்க, அம்ன்றான். டேய், 82 கிலோ உடம்பு வச்சுக்கணும், 108 கிலோ உடம்பு, 82 108 கிலோ வண்டியை என்ன சொல்லுது? 50க்கு மேல ஓட்டாத பாஸ்டர்னு சொல்லுது. நாத்திகம் நல்ல வேலை கத்தோடைய கிருபையில காரை கொடுத்துட்டாரு. சண்டேல மட்டும்தான் அந்த வண்டி என்ன பண்ணோம், நான் ஓட்டக்கூடாதுன்றேன், வேற வழி இல்லாம நீ ஓட்டி போற, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளவு ஸ்பீடா போறது நல்லது இல்லைன்னு அந்த வண்டி என் கூட பேசிக்கினே வரும் இங்கிருந்து. இப்ப கர்த்தருடைய கிருபையில காரும் கொடுத்துட்டாரு, காருக்கு டிரைவரையும் கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஏசு நல்லவர். நம்ம சபையில ஃப்ரீ டிரைவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, லோக்கல் ஓட்டுறதுக்கு தான் காசு வாங்க மாட்டேன்றாங்க. பார்த்தா மதுரைக்கு போயிட்டு வந்தாலும் காசு வாங்க மாட்டேன்றாங்க, திருப்பூர் போயிட்டு வந்தாலும் காசு வாங்க மாட்டேன்றாங்க. இப்போ வாங்க மாட்டீங்களா, எப்பவும் வாங்க மாட்டீங்களான்னு தெரியலப்பா. எப்பவும் வாங்க மாட்டேன்ற வழியிலேயே சொல்லுங்க. எப்பயும் வாங்க மாட்டேன்னு சொல்றா இல்லையே, சொல்ல மாட்டேன் பாஸ்டர். சரி பரவாயில்ல, அப்படி கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க. என்ன காசு நிறைய இருக்கும்போது கொஞ்சமா இருக்குமாலும் கொடுக்க மாட்டேன். நான் நல்லா புரிஞ்சுக்கோ. எப்ப காசு கொடுப்பேன்னா கொஞ்சம் நிறைய இருந்தா கொடுப்பேன், அப்போ வாங்கிக்கோ. உதவி செய்யறது நிறைய இருந்து கொடுக்கறது இல்ல, உதவி செய்யும் பொழுது மட்டும் இருந்து கொடுக்கறது இல்ல, இருக்கிறதுல இருந்து கொடுக்கறது. வேலை செஞ்சா காசு கொடுத்தா இருக்கும்போது கொடுக்கறது, உதவி செய்ய இருக்கும்போது கொடுக்கறது இல்ல, இருக்கிறதுலே கொடுத்துருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. ஜாக்கிரதையா இருங்கள் என்றால் ஜெபிக்காமல் இருந்தால் அழிவு வந்துரும் அர்த்தம். நீ ஜெபிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் ஆபத்து வந்துரும் அர்த்தம். நீ ஜெபிக்காமல் இருந்தால் ஆவிக்குரிய பேரழிவை நீ சந்தித்து விடுவாய் என்று அர்த்தம்.
ஆண்டவர் ஜெபம் என்பதை ஒரு அட்வைஸா பண்ணல. சகோதரிகளை கவனிங்க, ஆண்டவர் ஜெபம் என்பதை ஒரு அட்வைஸா பண்ணல. வாலிபனே, உன் வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு ஆலோசனையா இருக்கக்கூடாது, பரவாயில்ல என்கிற நிலையில் இருக்கக்கூடாது, பின்னாடி என்கிற நிலையில் இருக்கக்கூடாது. நீ ஜெபத்தை கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு, அழிவிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு, பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்காக மாத்திரம் ஜெபம் பண்ணணும்? ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி மீதி 5 காரியங்களுக்காக நம்ம முக்கியமா ஜெபிக்கணும். அதுல ஒரு காரியத்திற்காக நாம் இன்றைக்கு பார்த்து சீக்கிரமாய் முடிக்கலாம். இப்ப நான் சொன்ன 21:36 வாசிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நல்லா பண்ணி புரிந்து கொள்ளுங்க. ஏன் விழித்திருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன பண்றாராம்? சுற்றி திரிகிறானா. அப்படியானால் சாத்தானுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன? சாத்தானுடைய ஒரே அல்டிமேட் கோல் என்ன? சாத்தான் செய்த ஒரே தப்பு என்ன? சத்தியமாக இயேசுவை அறிய வேண்டிய பிதாவினிடத்தை வந்து அறியாமல் போனது. சாத்தானுடைய ஒரே பனிஷ்மெண்ட் என்ன? நித்திய நரகம் போகுது. சாத்தானுடைய ஒரே இலக்கு என்ன? இன்றைய சாத்தானின் ஒரே இலக்கு என்ன? என்னங்க? சாத்தானுடைய ஒரே இலக்கு என்ன? அவன் மட்டும் நரகம் போவதல்ல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று பிதா விரும்பினார். ஒருவர் கூட நித்திய ஜீவனுக்கு போகாமல் எல்லோரும் கெட்டு நரகம் வர வேண்டும் என்று பிசாசு இலக்கை வைத்திருக்கிறான். இருக்கிறீங்களா? ஏன் தூங்குறவங்களை கூட தட்டி எழுப்புங்கன்னு சொல்றோம்? ஏன் ரட்சிக்கப்படாத அநேகரை மந்தைக்குள்ள கொண்டு வாங்கன்றோம்? ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிவி அடையணும்னு சொல்றோம்? பக்கத்துல உள்ள ஒரு சகோதரர் ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசும்பொழுது நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஒரு உணர்வு வரலையா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா யாரோ 1-2 பேர் தான் ஜெபம் பண்றாங்களே, மத்தவங்க எல்லாம் ஜெபிக்கணும் என்ற அந்த உணர்வு வரலையா? எல்லாருமே தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தில் அறிவிலும் தேறினவர்கள் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உணர்வு வரலையா? இவங்களுக்கு தான் இது தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அந்த கேள்விக்கு பதில எங்கிட்ட கேட்காதீங்க, பக்கத்துல இருக்கிற அக்கா சொல்றது. நம்ம ஒரு கேள்வி ஒருத்தர் பார்த்து பேரு சொல்லியே கேட்டா கூட 3வது வருஷம் இருக்கிறவங்க முட்டிக்கின்னு வருவாங்க. பாஸ்டர், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டா, உனக்கு பதில் தெரியும் எனக்கு தெரிஞ்சனால தான் யாருக்கு தெரியணுமா அவங்கள கேட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டும், ஏனென்றால் எல்லோருமே பரலோகம் வந்து சேர வேண்டும். ஏன் வேத பாடலுக்கு வரலடான கத்திரம் தெரியுமா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலை விட்டு விட்டா கத்திரம் தெரியுமா? இது முதல் பெல்லு பைபிள் ஸ்டடி, 2வது பெல்லு, 3வது பெல் அடிக்கும் போது நாம எல்லாம் மறுபோம். சபை கூடி வருதல் என்கிற ஆயத்தத்தை நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் வகுப்பு என்கின்ற அந்த பல்லேறையை தொடங்க முடியும், பைபிள் ஸ்டடியை தொடங்க முடியும். இங்க வந்தாதானேங்க முதல் பாடம். இது இளைநிலை, அது முதுநிலை. இதை படிக்காம அங்க வர முடியாது. ஆகவேதான் நீங்க எங்க இருந்தாலும் வாழ்க, எங்க இருந்தாலும் வருக. புரிஞ்சவங்க எங்க இருந்தாலும் வாழ்க, பைபிள் ஸ்டடிக்கு எங்க இருந்தாலும் வருக. இப்படி சொன்னாதான் ஐயா நீங்க தெளிவாக கிராமட்டிக் தமிழ்ல பேசினா தான் எங்களுக்கு புரியும். நீங்க உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற கோட் வேர்டு படி பேசுனீங்கன்னா, யாகாவா ராயனும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டுனா எங்களுக்கு ஒன்னும் விலங்கலையா. விலைக்கு சொன்னாதான் புரியும். தமிழ்ல பேசுங்கயா. ஏயா கன்னடத்துல மலையாளத்துல பேசுகிறீங்க? யாகாவா ராயனும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி பட்டுன்றது கன்னடம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம். ஒருத்தர் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணானா, ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோமா, ஆட்டோல ஏறிட்டு என்ன பண்ணானா, ஆம்பூர் பேருந்து நிலையத்துக்கு போனோம் நானா. ஏறினவன் ஆம்பூர் பேருந்து நிலையத்துக்கு போனோம் நானா. டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆம்பூர்ன்றான், அதுக்கு மேல சொல்றது புரிய மாட்டேங்குது. அப்புறம் சார் ஆம்பூர் எங்க சார் போனோம்? நம்ம அந்த ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டு. அப்படி தமிழ்ல சொன்னா தானே சார் புரியும். ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டுன்றது தமிழா, ஆம்பூர் பேருந்து நிலையம் போனன்றது புரியாத பாசியா. அப்படி ஆயிடுச்சு தமிழ்நாடு இல்லையா? கர்த்தருக்கு
அப்படியானால் இனி வரப்போகிற அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்கு எப்பொழுது எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கணுமா? ஜெபம் பண்ணி. ஏன்னா சாத்தான் எதைத்தான் டார்கெட் வச்சுங்கிறான்? எல்லாரையும் கெட்டு கொண்டு போய் நரகத்துல தள்ளுவது. அப்போ தானாக சாத்தானால் நம்மை ஜெயிக்கவே முடியாது. சாத்தான் நம்மை நேரடியாக அழிக்கவே முடியாதுங்க. எப்படிதான் அழிக்க முடியும்? நாம் அழிந்து போகும் காரியங்களை தூண்ட முடியும். நாம் அழிந்து போகும்படியான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். நாம் அழிந்து போகும்படியா நாம உருவாக்குவதற்கு தேவன் காரியங்களை ஏற்படுத்தினால், ஆண்டவர் உருவாக்குவதற்கு நேரத்தை கொடுத்தால், ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு மனிதர்களை ஏற்படுத்தினால், ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு சபையை ஏற்படுத்தினால், ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினால், அவைகளை எல்லாம் நஷ்டப்படுத்தி நாசப்படுத்தி அவைகளின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்பாமல் நம்மை டைவர்ட் பண்ண பிசாசால முடியும். அழிக்க முடியாது. நம்மை நாமே தான் அழித்துக் கொள்ள முடியுமே தவிர சாத்தான் நம்மை அழிக்கவே முடியாது. இயேசு நல்லவர். ஏதாவது விளங்குதா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. ஜெபம் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. மத்தேயு 13, 24, 25. வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்க மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். எப்ப வந்து கோதுமையில களை விதைத்தானா? நித்திரை பண்ணாமல் இருந்திருந்தால் நல்ல விதையை விதைக்கிறோம். ஆண்டவர் நம்மை முன்னறிந்தது நல்லதா கெட்டதா? ஆண்டவர் நம்ம நித்திய ஜீவனுக்குரிய குவாலிட்டி என்ன இடத்துல இருந்தது? சிலதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சார் நீங்க வேலை கொடுக்கலாம், எனக்கு வேற வேலை சார், என்னுடைய திறமைக்கு எத்தனை கம்பெனி வேணாலும் எனக்கு வேலை கொடுக்கும் சார். அப்படி திறமையா இருந்தோமா? பரலோகத்துக்கு நாம திறமைசாலிகளா இருந்தோமா? ஆண்டவர் நம்மை கவனிக்கிற அங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்ல. உன் கூட படிச்சவன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா உன்னை கவனிக்கிறானா? நல்லா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுங்க. திடீர்னு ஒரு லான்ஸ் அண்ட் டொயோட்டோ வாங்கிட்டா அவன் உங்களை மதிக்கிறானா? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குறாங்க? கர்த்தருக்கு ஆண்டவர் கவனிக்கிற அளவுக்கு நாம என்ன பெரிய ஆட்களா? தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியாகிய நட்சத்திரங்களையும் நீர் உண்டாக்கின சந்திரனையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைப்பதற்கும், மனுஷனை தேடி வர்றதுக்கு அல்ல, மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்கு அல்ல, மனுஷனுக்காக சிலுவை சுமக்கிறதுக்கு அல்ல, மனுஷனுக்காக அடிக்கப்படுவதற்கல்ல, மனிதனை நினைப்பதற்கே மனிதன் தகுதியானவன் அல்ல. ஆனால் உம்முடைய கிருபையினால் அவனை நினைக்கிறேன். அவன் எம்மாத்திரம் தேவனுடைய பார்வையிலே நாம் நினைவு கூறப்படுகிறோமே, அதற்கான தகுதியாய் நாம் இருக்கிறோமா? இல்ல. ஆனா அவர் நம்மை நினைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை நினைத்ததோடு மாத்திரம் விட்டுறல, அவர் நம்மை முன் அறிந்தது, நம்மை நினைத்தது, நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தது, தம்முடைய குமாரனை சிலுவையிலே பலியாக்கினது, நமக்காக அவரை மரிக்க வைத்து அடக்கம் பண்ண வைத்து உயிரோடு அவரை எழுப்பினது, அவர் போய் பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பது, அந்த ஸ்தலத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அவர் அங்க பரலோகத்திலே ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தது, அதற்கு உதவியாக வேதத்தை கொடுத்தது, அதற்கு உதவியாக வேதத்தை பரிசுத்த ஆவியானவரை விலைக்கு சொல்லுகிற பரிசுத்த வேத வசனத்தை விலைக்கு சொல்லுகிற ஒரு மனிதனை ஏற்படுத்தினது, அதற்கு ஒரு சபையை ஏற்படுத்தினது, இப்படி ஒரு விடுதலையை பெற்ற தேசத்திலே நம்மை வாழ வைத்தது. எல்லாமே எதற்காக நினைக்கிறீங்க? இது எல்லாமே எதற்காக நினைக்கிறீங்க? நம்மை பரலோகத்திலே சேர்ப்பதற்காக. இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல விதையை விதைக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அதை விதைச்சிட்டாரு, நல்ல இயேசுவை கொடுத்துட்டாரு,
நல்ல ஆவியானவரை கொடுத்துட்டாரு, நல்ல வேதத்தை கொடுத்துட்டாரு, நல்ல ஊழியக்காரனை கொடுத்துருக்கதா நம்புறேன். இதுக்கு மட்டும், ஏன்னா மற்றதெல்லாம் நல்லதுன்றதுல கன்ஃபர்மேஷன் உண்டு. நல்ல ஊழியக்காரனை தான் நாங்க பெற்றிருக்கிறோம்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் நல்ல விளக்கங்களை கொடுத்துங்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு வடச்சென்னை வாயிலிருந்து ஒரு பரலோக வார்த்தையை கர்த்தர் கொண்டு வராருன்னா அதுவே மெடிக்கல் மிராக்களை விட பெரிய மெடிக்கல் மிராக்கள் இதெல்லாம். வடச்சென்னை வாயிலிருந்து பரலோக வார்த்தை, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? வருமாங்க. ஆனா அங்கிருந்து தான் யார் வந்தது? பிறந்தது பெத்லகேம்ல. இயேசு பிறந்தது பெர்ஃபெக்டான ஒரு மக்கள் வாழ்ந்த பகுதியில. இயேசு வளர்ந்தது அப்படி இப்படின்னு பேசுவாங்க பார்த்தீங்களா, ஸ்லம் ஏரியால வந்து. நாம பிறந்தது ஸ்லம் ஏரியால, ஆனா நாம குடி ஏறினது பெர்ஃபெக்ட் பீப்புள் மத்தியில. உங்களை தான் பாராட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? நீங்க பிறந்த ஸ்லம் ஏரியாவை விட நாங்க பிறந்த பயங்கரமான ஏரியாவில் பிறந்துட்டோம் பாஸ்டர். பாஸ்டர் பார்த்தா ஸ்லம் ஏரியாவில் பிறந்த மாதிரி தெரியலையே. வடச்சென்னையில 106 அத்திப்பேடுல அழிஞ்சிவாக்கம் போஸ்ட்ல சோழவர ஒன்றியத்துல பொன்னேரி தாலுக்கால பிறந்த வளர்ந்தவன் நான். கர்த்தருக்கு சிந்திக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? ஏமா முன்னாடி இருக்கிற இந்த வெள்ளை வெள்ளையா உட்காந்துங்கிறவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே இந்த படிச்சுட்டவங்க இந்த வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைடானா, நம்ம வெள்ளையா இருக்கிறது நல்லது இல்ல. நான் நிறைய பேருக்கு புரியல. பாஸ்டர் நீங்க ஏன் பாஸ்டர் கொஞ்சம் கருப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தீங்க? கருப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தோம்னா 26 வருஷமா வண்டி ஓடிங்குது. வெள்ளையா தேர்ந்தெடுத்திருந்தா அது எத்தனை வருஷத்துல ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சிருக்குமோ தெரியாது. ஏசு நல்லவரு. மனுஷனுக்கு பிடிச்சது வெள்ளைதான், ஆனா பரலோகத்துக்கு பிடிச்சது கருப்பு. அதனால்தான் கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? அழகா இருக்கிறோன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. நீங்க அழகா இருக்கிறீங்களா இல்லையா தெரியல. நான் அழகா இருக்கிறதா நான் நம்புறேன். ஏன்னா பரலோகம் கருப்பை தான் அழகுன்னு சொல்லுது. டிவியில வெள்ளையாக்காரதான் நம்பிடாதீங்க. ஒரிஜினலா நான் டிவியில இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் நேரா பார்த்தனா கருப்பா தான் இருப்பேன். அதனால கருப்பு தான் ஏசப்பாக்கு பிடிச்ச கலரு. அப்படி பாடிக்குங்க. இனிமே முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. எப்பயா வந்து விதைய விதைச்சான்? ஆண்டவர் நல்ல விதைத்தான் கொடுத்தாரு. எஜமான் கொடுத்தது நல்ல விதைத்தான், இவன் விதைச்சது நல்ல விதைத்தான். ஆனா விதைச்சிட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். எதிரிகள் விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க விழித்திருக்காவிட்டால் நீங்கள் சந்துல சிந்து பாடிடுவான். சத்ரு வந்து விதைய விதைச்சிருவான். நீ தூங்கினா எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எமிமா சிஎஸ்சிக்கு போறீங்களா? பரவாயில்ல. இப்போ மாசம் ஒரு முறை வந்து சார்ஜர் ஏத்திக்கின்னு போயிடணும். இந்த சார்ஜர் அடுத்த மாசம் வரைக்கும் தாங்கணும். பாடலாமா? நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், சந்திரனி ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். உங்களை பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. அவங்கள இன்னைக்கு மாட்டினடி எதிரிக்கு முன்னாடி நீங்க உட்காந்துட்டா அப்படின்லாம் நினைக்காதீங்க. சந்தோஷமா பாருங்க. நீங்க தூங்கி நீன் பண்ணாதீங்க. ஏன்னா பக்கத்துல பெரியவங்க எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. அதனால நீன்னு சொல்லாதீங்க, நீங்கன்னு பண்ணலாம். நீங்க தூங்கினா பக்கத்துல யாரும் அதான் பக்கத்துல யாரும் பார்க்க மாட்டேன். இந்த வார்த்தை இல்ல, சீரியஸ். இது நான் ஜாலியா பாடுறேன், பட் நீங்க சீரியஸா எடுத்துங்க. நீங்க தூங்கினா எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், நான் ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். விழித்திருங்கள். ஜெபத்துல எப்படி இருங்க? விழித்திருங்கள். நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் 1 தெசலோனிக்கர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் செய்ய ஆயத்தம். நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமா? நீங்கள் ஜெபத்தை செய்வேன் என்று தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மறுரூபமாக்கி மகிமையிலே சேர்த்துக் கொள்ள அவர் ஆயத்தம். ஒரு பாயிண்டோடு நிறுத்தி இருக்கிறோம். இன்னும் மன்றாட்டு ஜெபம், சோதனை ஜெயிக்கிற ஜெபம், ஜெபத்திலே போராடுகிறது. தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஜெபத்தை அடுத்த வாரத்தில் தியானிகளை எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். எல்லாரும் பாடுங்க. வாலிபனே, முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க, நீங்க தெரியலனா கூட பாடுங்க. நீ தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். எல்லாரும் சேர்ந்து நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் நாங்கப்பா, விழுந்திருந்து ஜெபிக்கும் வரம் நாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், ஜபத்தில வளரணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், ஜபத்தில வளரணும். நாம் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. வர வர தூங்காம ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், ஆவியிலிருந்து ஜெபிக்கணும், வல்லமையோடு ஜெபிக்கணும், வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும், இரவுல ஜெபிக்கணும், அதிகாலையில ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், அர்ப்பணித்து ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஜெபம் என்கிற தீர்மானம் யாரோ ஒருவர் ஜெபிக்கட்டும், நமக்கு என்ன கிடையாது. நாம் பரலோகம் போக வேண்டுமானால், நாம் சோதனையை தப்பிக்க வேண்டுமானால், வரப்போகிற ஆபத்தில் தப்பிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகைக்கு ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமாக வேண்டுமானால் நாம் ஜெபிக்கணும். பாஸ்டர் அம்மா சுருக்கமா சத்து வேண்டிச்சோம். என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐந்து வழிநடத்துதல், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.